केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति प्रपद्ये तं गिरिं प्राय श्रीनिवासानुकम्पया इक्षुसारश्रवन्त्येव यन्मूर्त्या चकरायितम् கண்ணனடியினை எமக்கு காட்டும் வெற்பு கடுவினைகள் இருவினையும் களையும் வெற்பு தின்னமுது வீடன்ன திகழும் வெற்பு தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் சரிந்த வெற்பு பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெற்பு புண்ணியத்தின் புகழிதன்ன புணரும் வெற்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு வேங்கடவற்பன விளங்கும் வேதவற்பே. அலமேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச சுவாமியினுடைய பரிபூர்ணமான ஒரு கிருபையினால நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு சுதினம். எம்பெருமான் அமிர்தோற்சவம்னு ஒரு உயர்ந்த ஒரு உற்சவத்தை அநேகமாக யாருக்கும் தெரிந்து இந்த மாதிரி ஒரு உற்சவம் தெற்கு பக்கத்தில் நமக்கு தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடந்ததாக தெரியல. அது எம்பெருமானுடைய அனுகிரகம். ஸ்ரீனிவாசன் அலமேல் மங்கத்தாயாருடைய சதமான பிரதிஷ்டா மகோத்சவம் ஏப்ரல் மாதத்திலேருந்து நம்முடைய திருக்கோயிலில் கோலாகலமாக நடந்துட்டு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். சுவாமி வேதாந்த தேசிகருடைய பிரதிஷ்டை இங்கே ஏற்பட்டு 350 ஆண்டுகளுக்கு மேலே ஆனாலும் ஸ்ரீனிவாசன் அலமேல் மங்கத்தாயாருடைய பிரதிஷ்டை இங்கு 100 வருடங்கள் கடந்திருக்கிறதுனால சதமான பிரதிஷ்டா தின மகோத்சவமாக இந்த வருஷம் முழுக்க இங்க கொண்டாடணும்னு எல்லாரும் தீர்மானம் பண்ணி அதனுடைய முதல் அங்கமாக ஏப்ரல் மாசத்துல பகவான் தெப்போற்சவத்தை இங்கிருந்து மாட படிப்பாக்கம் எழுந்தருளி அழகாக தெப்போற்சவம் ஜூன் மாசத்துல இங்க விமர்சையாக ஒரு திருக்கல்யாண உற்சவத்தை நடத்தினார். ஜூலை மாசத்துல வேதத்தை வேதத்தின் சிவைப்பயனை விழுமிய முனிவர்கள் விழுங்கும் கோதிலின் கனியை நந்தனார் களிற்றை குவளையத்தோர் தொழுதயத்தும் ஆதியை அமுதை என்னை ஆளுடை அப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழ் மாட மாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு ஆழ்வார் மயிலாப்பூரையும் திருவல்லிக்கேணியும் சேர்த்து மங்களாசாசனம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பிரபாவம். மயிலை ஸ்ரீனிவாசன் திருவல்லிக்கேணிக்கு ஜூலை மாதத்தில் எழுந்தருளி அகோபல மடத்தில் ஒரு நாள் முழுக்க திருமஞ்சன வைபவங்களை எல்லாம் கண்டருளி புறப்பாடு பகவான் அற்புதமாக மாடவேதி பிரதட்சணம் கண்டருளினான். ஆக ஏப்ரல் மாதத்தில் தெப்போற்சவம், மே மாதத்தில் உயர்ந்த பகவான் பேரும் பல பலவே ஆபரணமும் பல பலவேன்னு சுவாமிக்கு இங்கே லட்சார்ச்சன வைபவமானது சகசிரசீர்ஷா புருஷகான்னு எழுந்தருளி இருக்கக்கூடிய சுவாமிக்கு மே மாதத்தில் லட்சார்ச்சன வைபவம், ஜூனில் திருக்கல்யாண மகோத்சவம், ஜூலையில் திருவல்லிக்கேணியில் கோலாகலமான ஒரு புறப்பாடு, ஆகஸ்ட் மாதத்தில் தமிழ் மாத கணக்கில் 2 உற்சவங்கள். ஒன்று நிறைய பழங்களால் பகவான் இங்கே அலங்கரிக்கப்பட்டு பலோற்சவம்னு உயர்ந்த ஒரு உற்சவமானது நடந்தேறியது. அதே மாத கடைசியிலேயே ஆகஸ்டில் புஷ்ப உற்சவம்னு 2 உற்சவமே திருமலையில் எம்பெருமானுக்கு முக்கியமான விசேஷ தினங்களில் எப்படி திருமலையப்பன் பழங்களாலும் புஷ்பங்களாலும் அலங்கரிக்கப்படுகிறாரோ அது மாதிரியே மாடமா மயிலையிலேயும் பகவான் இங்கே அந்த பலோற்சவத்தையும் புஷ்போற்சவத்தையும் கோலாகலமாக நடத்தினார். ஏப்ரல்லேருந்து நம்ம ஆகஸ்ட் வரைக்கும் நடத்தியிருக்கக்கூடிய உற்சவங்கள்லாம் பார்த்தோன்னா இதுவரைக்கும் நாம் பார்த்திராத பகவான் கிருபை ஒன்று இருந்தால் தான் நடத்த முடியுமான ஒரு உற்சவங்கள். ஏன்னா மயிலாப்பூர்லேருந்து அங்கே போய் ஒரு தொப்போற்சவத்தை எந்த விதமான ஒரு விக்னமும் இல்லாமல் பகவான் நடத்திக்கிறதுக்கு அவனுடைய பரம கிருபை வேணும். அதில் அந்த தொப்போற்சவம் முடிஞ்ச உடனே ஸ்ரீனிவாசனுடைய அனுகிரகம் இங்கே இருக்கிறவா பல பேர் அடி எனக்கு சொன்னேன். மறுநாள் போய் அந்த தொப்பத்தை பிரிக்கிறதுக்காக அங்கே அந்த திருக்குளத்துக்கு அந்த ஏரிக்கு போனாள்னா அந்த தொப்பத்துக்கு கீழே ஒரு பெரிய சர்ப்பம் பாம்பானது அப்படியே சுருட்டிருந்ததான் இவா அதை பிரிக்கும். அப்போ என்ன, சென்றால் குடையாம் இருந்தால் சிம்மாசனமாம் நின்றால் மறுபடியாம்னு பகவான் ஆதிசேஷனே வந்து ஸ்ரீனிவாசனை தாங்கி
நம்முடைய முதல் வைபவமான ஏப்ரல் மாதம் நடந்த தெப்போற்சவத்தை ஆதிசேஷனே கூட இருந்து நடத்தி வைத்திருக்கக்கூடிய பிரபாவம் நம்முடைய ஸ்ரீனிவாசனால் நடந்தது. அதே போல் லட்சார்ச்சனையோ திருக்கல்யாண உற்சவமோ எல்லாத்த விட திருவல்லிக்கேணிக்கு ஒரு புறப்பாடு அங்கே மாடவீதிகளில் பிரம்மாண்டமான வேதபாராயண திவ்ய பிரபந்த சோஸ்திரபாட கோஷ்டிகளோடு பரம குதூகலமாக நம்முடைய எம்பெருமான் அங்கே ஒரு பெரிய உற்சவத்தை நடத்திட்டான். அதே மாதிரி தான் பல்லோற்சவமும் புஷ்போற்சவமும். இன்றைய தினம் நமக்கு ஒரு பெரிய கோலாகலம். நாம் இத்தனை நாள் நான் சொன்ன உற்சவங்கள்லாம் நீங்கள் பல இடத்துல தெப்போற்சவத்தை சேவிச்சிருக்கலாம், லட்சார்ச்சனையில் பல திருக்கோயிலில் கலந்துருக்கலாம், திருக்கல்யாண உற்சவமும் பல இடங்களில் நடக்கிறது. அதே போல் புஷ்ப அலங்காரங்களோடு பகவான் பரிமளிக்கிறான். ஆனால் இன்றைக்கி நம்ம சேவிக்க போகிற ஒரு உற்சவம்ன்றது ஒரு அபூர்வமான ஒரு உற்சவம். அதனால தான் இதுக்கு அமிர்தோற்சவம்னு பேர் வச்சிருக்கா. என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே, தூய அமுதை பருகி 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 என் மாயப்பிறவி மயர்வருத்தேன்னு மகான்கள்லாம் கண்ணனையே ஒரு அமுதமாக சொல்கிறா. கண்ணன் கனி அமுதுன்னு சொல்கிறா. அப்படிப்பட்ட அந்த கண்ணனுக்கு, கண்ணனுடைய அபரிமிதமான அபராவதாரமான அர்ச்சாவதாரமான மயிலை ஸ்ரீனிவாசனுக்கு அமிர்தோற்சவம் பரம கோலாகலமாக இங்கே நடக்கிறது. அதுக்கு முன்னோடியாகத்தான் எம்பெருமான் ஆச்சாரிய சார்பௌமரோடு இங்கே ஒரு புறப்பாடு கண்டொருளி இப்போ அந்த அமிர்தோற்சவத்தை நடத்திக்க இருக்கான். அப்போ நமக்கெல்லாம் தோணும், அமிர்தோற்சவம்னா என்ன? ஒரு புது பேராக இருக்க அமிர்தோற்சவம்னா என்னன்னு தோணும். இது பல இடங்களில் இன்றைக்கும் வடநாட்டில் நடந்துட்டுருக்கு. போகுன்னு சொல்வாள்லாம் இந்தியில். பகவான் கண்ணனுக்கு மதுரை, பிருந்தாவனம், அதே போல் துவாரகை முதலிய இடங்கள்லாம் பகவானுக்கு நம்ம அமிர்தோற்சவம்னு சொல்லக்கூடிய போக உற்சவம் நடந்துட்டுருக்கு. அதில் விசேஷம் என்னென்னா, புஷ்பம் பழங்கள்லாம் இருக்கட்டும், 56 விதமான பக்ஷணங்கள். அந்த 56 விதத்தில் 90-95% இனிப்பு தான், எல்லாமே ஸ்வீட்டு தான். 56 விதமான பக்ஷணங்கள் இன்றைக்கு நம்முடைய ஸ்ரீனிவாசன் இங்கே குளிர கடாட்சிக்க போகிறான். பகவானுக்கு தலிகைகளை சமர்ப்பணம் பண்ணுறதே சுவாமி ஏதாவது எடுத்துக்கிறாரான்னா பல பேர் கேட்பா, இவ்வளவு தலிகையை சமர்ப்பணம் பண்ணுறமே பகவான் ஒன்று கூட எடுத்துக்கிறது இல்லையே, தரையை திறந்து அப்படியே திருவாராதனை முடிஞ்ச உடனே வெளியில் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தான் எடுத்துக்கிறோம். சுவாமி தேசிகன் யாதவாபிதேயத்தில் சொன்னார். கோவர்தனகிரி திருக்கோலத்தை வர்ணிக்கும் போது பகவான் ஆகாரத்தை நம்மளை மாதிரி திருவாயால்தான் சாப்பிடணுன்றது இல்லை, அத்தனையும் வச்ச உடனே அவ்வளவு ஆனந்தப்பட்டு அவ்வளவு பக்ஷணங்கள் ஓரைகள் தலிகைகளை பார்த்த பகவான் தன்னுடைய கண்ணாலேயே கடாட்சிச்சு நமக்கு அது ஒரு பிரசாதமாக கொடுக்குறான். அதனால தான் அதை உள்ளே போகும்போது அந்த பிரசாதங்களை நம்ம கண்டருளை பண்ணுவதற்காக எழுந்தருளை பண்ணும்போது அது சாதமாக தான் போகிறது. ஆனால் நம்முடைய திருவேங்கடமுடையான் கண்ணால் குளிர கடாட்சிச்சப்பறம் அது வெளியில் வரைச்சே சாதம்னு பேர் இல்லை, அதுக்கு பிரசாதம்ன்ற பேரோடு நமக்கு விநியோகம் பண்ணுறதுக்காகத்தான் நேத்திரயுக்மம் விபோதே அப்படின்னு மகான்கள் சொல்வான். அத்தனையும் குளிர பரமானந்தப்பட்டு கண்ணால் அவன் கடாட்சிக்கிறதுனால தான் அந்த பிரசாதங்களுக்கெல்லாம் அவ்வளவு பெரிய பாக்கியம். இன்றைக்கும் குருவாயூரில் சொல்லுவான், அங்கே பண்ணக்கூடிய பால் பாயசத்தில் வெறும் பாலில் சர்க்கரையை போடுறா, அவ்வளவுதான். மடப்பள்ளியில் பாலில் சர்க்கரையை போடுறா. ஆனால் அதில் ஏலக்காய் சேர்க்கறது கிடையாது, குங்குமப்பூ சேர்க்கறது கிடையாது, பச்சை கற்பூரம் கிடையாது. அவள் பகவான் குருவாயூரப்பனுக்கு கண்டருளை பண்ணுவதற்காக உள்ள அங்கே என்னென்னா ஒரு நாளைக்கு 5000 லிட்டர் பண்ணால் 5000 லிட்டரையும் கண்டருளை பண்ணுவதற்காக தலிகையை அங்கே கொண்டு போய் ஏழை பண்ணணும், அபிஷேகம் பண்ணுறதுக்காக கொண்டு வைக்கணும். அதில் 1 லிட்டர் குறைஞ்சா கூட அத்தனையும் உள்ள கீழே கொட்டி போயிடுமா. ஏன்னா அவன் உன்னி கிருஷ்ணனோ கண்ணன் குழந்தை, அதனால் காலால் எட்டி உதச்சிருவானா. ஆனால் அதே பாயசம் வெளியில் வரும்போது சொல்லுவான், நம்மளே வாங்கி அதை பிரசாதத்தை ஸ்வீகரித்தமான அதில் குங்குமப்பூ வாசனை இருக்கும், ஏலக்காய் வாசனை இருக்கும், பச்சை கற்பூரம் எங்கேருந்து வந்தது? உள்ளே போச்சே வா, போடவே இல்லைன்றா. வெளியிலேருந்து கண்டோரலை பண்ணிட்டு வரச்சே அவ்வளவு வாசனை வருது. அப்படின்னா அது என்ன பெருமைன்னா, பகவான் கண்ணால் அந்த பிரசாதத்தை குளிர கடாட்சிக்கிறான். அப்போ ஒரு பிரசாதத்துக்கே கண்ணனுக்கு அவ்வளவு திருப்தினா நம்முடைய திருவேங்கடமுடையான் இன்னைக்கு எவ்வளவு ஆனந்தத்தோடு இருக்க போகிறார் அப்படின்றதுல அளவே இல்லை. அவர் ஆனந்த நமக்கு குறைய தீர்க்கக்கூடிய, அவருக்கு குறையே கிடையாது.
நமக்குத்தான் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன்னா நம்முடைய குறைகளையெல்லாம் போக்கக்கூடிய கோவிந்தன். அப்போ 56 விதமான பக்ஷணங்கள் பகவான் இன்னைக்கு குளிர கமலாட்சிச்சு நமக்கு விநியோகத்துக்காக அவ்வளவுத்தையும் கொடுக்க போகிறார். 56 விதமான பக்ஷணங்கள் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடிய உற்சவத்துக்குத்தான் அமிர்தோற்சவம்னு பேர். அடுத்ததாக நம்ம மனசில் ஒரு கேள்வி வரும், இந்த 56ன்ற கணக்கு எங்கே வந்தது? இவா பண்ணுறவா ஒரு 50ஓடு நிறுத்திக்கூடாதா? 56க்கு லிஸ்ட் எடுக்கிறதே கஷ்டம். முகுந்தன் பாவம் ஒரு வாரம் அதுக்கு இது இந்த பட்சணம் அந்த பட்சணம் அப்படின்னு கேட்டு, இப்போ நீங்களே கூட வந்திருக்குவா யாராவது உடனே 56 எழுதி கொடுங்க இந்த புறப்பாட்டுக்கு முன்னாடினா சிரமப்படுவேன். அதை யோஜனை பண்ணுறதே கஷ்டம். அப்போ 56 வந்து 50ஓடு நிறுத்தின்னு இருக்கலாமே, இல்லை 56 பண்ணவா இன்னொரு 4 பண்ணி 60 பகவானுக்கு அங்கே சமர்ப்பணம் பண்ணியிருக்கலாமே. 56ன்னு என்ன கணக்கு அப்படின்னா, அதுக்கு தான் மகான்கள் யாதவாபிதயத்தில் சுவாமி தேசிகன் கோவர்தனகிரி திருக்கோலத்தை அற்புதமாக வர்ணிக்கிறார். ஆரம்பிக்கச்சேயே அனுச்சரித்த விதிக்ஞை ஆதிருதம் பூர்வ பூர்வைகி மகதி தமனபாயம் மங்களம் மன்யமானகம் பிரசித விவித போக்யம் பிராரபந்த பிரதீதம் வலமதன சபர்ப்பியம் வல்லவானந்த முக்கிய. பெரிய ஒத்துமை யாதவாபிதயத்தில் இந்த உற்சவத்தை பற்றியும் கோவர்தனோதாரத்தை பற்றியும் சுவாமி தேசிகன் ஆனந்த கண்ணீரோட அவ்வளவு ஸ்லோகங்களில் வர்ணிச்சிருக்கார். அவர் அந்த யாதவாபிதயத்தில் கோவர்தனகிரி திருக்கோலத்தை ஆரம்பிச்சே சொல்கிறார், இது அற்புதமான ஒரு வைபவம், எல்லாமே இதில் இருக்குது. கண்ணன் மலையை தூக்கினான்றது ஒன்று. ரெண்டாவது, பலவிதமான பக்ஷணங்கள், ஓரைகள், பழங்கள், நவநீதம். அதனால தான் நம்ம கண்ணனுக்கு ஒரே ஒரு உதாரணம் காட்டுற மாதிரி இன்னைக்கு நவநீத கண்ணனாக, இன்னைக்கு வெண்ணெய்த்தாழி கண்ணனாக, பதனே நவநீத கந்தவாகம் வச்சனே தஸ்கரச்சாருதி துரீனம். பகவான் கண்ணன் பண்ண முதல் லீலையே சுவாமி தேசிகன் கோபால விம்சதியில் சொன்னார், வெண்ணெய்க்காகத்தான் ஒரு ஆட்டமே ஆடினானான். வெண்ணெய்க்காக ஆடும் பிள்ளைன்னு பேர் அவனுக்கு. யசோதை உட்காந்து அப்படி தயிர் கடைஞ்சுட்டே இருந்தா. ஒரு நாள் யசோதை தயிர் கடையச்சே அதுலேருந்து குபு குபு குபுன்னு வெண்ணெய் கிளம்பித்தான். கண்ணனுக்கு அவ்வளோ வெண்ணையும் சாப்பிடணும்னு ஆசை. சுவாமி தேசிகனுடைய அற்புதமான அனுபவம். கண்ணனுக்கு அத்தனை வெண்ணையும் சாப்பிடணும்னு ஆசை. நேராக யசோதை கிட்டக்கு வந்து, அம்மா வெண்ணெய் கொடுங்கோ அப்படின்னா கொடுக்க மாட்டாளாம். அதனால் கண்ணன் என்ன தீர்மானம் பண்ணார், வெண்ணெய் கொடுங்கோன்னு கேட்க வேண்டாம், ஒன்றுமே தெரியாத மாதிரி, அம்மா நீங்கள் என்னமோ தயிரை கடையச்சே தயிர்லேருந்து குபு குபுன்னு வெள்ளையாக கிளம்புறதே, அது என்னதுமா அது? நான் இத்தனை நாளாக இதை பார்த்ததே தெரியாத மாதிரி கேட்டால், குழந்தை இது பேர் வெண்ணடா, ருச்சியாக இருக்குண்டா, நீ அதை சாப்பிட்டது இல்லையா அப்படின்னு கொடுத்துருவான்னு எண்ணம். அதனால் அம்மாவோட புடவை தலைப்பை பிடிச்சுண்டு, கும் குமிதி கிம் பிரமதி அம்பததி மத்தியே டிம்பனனுபூதமிக தூரமபயாகே. அம்மா நீங்கள் இந்த தயிரை கடையச்சே குபு குபுன்னு கும் குமிதி அம்ப ததி மத்தியே கிம் பிரமத்தின்னு கேட்டானா. நடுவுலேருந்து ஏதோ ஒன்று பெருசாக கிளம்புறதே, இது என்னதுன்னார். பார்த்தா யசோதைக்கு தெரியும், இவனுக்கு வெண்ணேன்னு தெரியும், தெரியாமல் தான் கேட்குறான். இவன் தெரியாமல் கேட்குறான், நாமளும் தெரியாமல் பதில் சொல்லலான்னு என்ன பண்ணா, கிருஷ்ணா நல்ல வேலை கேட்டேப்பா, நானே பார்க்கல, நாங்கள் இப்படி தயிர் கடையச்சே தயிர்லேருந்து சில நாளைக்கு வெள்ளையாக ஒரு பூதம் கிளம்புறது வழக்கம். அம்பததி மத்தியே டிம்பனனு பூதமிக தூரமபயாகே. அந்த பூதம் ஒன்று விழுங்கிறதுக்கு முன்னாடி எங்கே ஓடி போயிடு பார்க்கலான்னா, என்னடா இது நம்ம வெண்ணெய் கொடுப்பான்னு பார்த்தா பூதம் பிசாசுன்னு, இதை விட ஒரு கொஞ்சம் வெண்ணெயே கொடுங்கோன்னு கேட்டுருக்கலாம் போல இருக்கேன்னு என்ன பண்ணார். அம்மா சின்ன வயசுலேயே பூத்தனை, சகடாசுரன், திருநாவர்தன்னு பூதத்தை எல்லாம் பார்த்தவன். இந்த தயிர்லேருந்து வர பூதம்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, உங்களுக்கு பயமாக இருந்தால் வெளியில் போய் உட்காந்துருக்கோ, ஒரே வாயில் அந்த பூதத்தை ஹான்னு விழுங்கிட்டு நான் வெளியில் வந்துடுறேன்னு ஆறாம். யசோதை கட கட கடன்னு சிரிச்சா. என்னடா கிருஷ்ணா, நீயும் தெரியாத மாதிரி கேட்டு நானும் தெரியாத மாதிரி சொல்லிண்டு எதுக்கு உனக்கு வெண்ணெய் வேணும்னு கையில் கொடுக்குறேன்னா. உடனே பகவான் சொன்னார், அம்மா வெண்ணெய் எனக்கு வேணும்னு உங்களுக்கு கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு தான் தெரியாத மாதிரி கேட்டேன், இப்போ தான் புரிஞ்சுட்டேளே, வெண்ணெயை கொடுங்கன்னார். தேசிகன் சொன்னார், யசோதை உடனே வெண்ணெய் கொடுக்க மாட்டேன்ட்டாளாம். நான் உனக்கு வெண்ணெய் கொடுக்கணும்னா என் எதிர நீ ஒரு நாட்டியம் ஆடணும், ஒரு டான்ஸ் ஆடணும்.
அம்மா என்ன டான்ஸ் ஆடணும்னார். யசோதை சொன்னா, ஒன்றும் இல்லைடா, இந்த தயிரை கடையிறனோனோ வலது கையை இழுத்தா உன்னுடைய இடது காலை தூக்கணும், இடது கையை இழுத்தா உன்னுடைய வலது காலை தூக்கணும். என் கையை எத்தனை வேகமாக மாற்றி மாற்றி இழுத்தாலும் என் கை வேகத்தை உன் கால் வேகத்தில் காட்டிட்டு நர்த்தனம் பண்ணேன்னா இத்தனை வெண்ணையும் கொடுத்துட்றேன்னார். அம்மா ஆடுறேன், ஆனால் கண்டிப்பாக இவ்வளோ வெண்ணையும் கொடுப்பேளான்னார். கொடுக்குறேன்டா குழந்தை. இவளுக்கு தைரியம் எங்கே, வலது கைனா இடது கால், இடதுக்கு ஒரு இடத்துல தப்பித்தலாம் கூட வெண்ணெய் கிடையாது போட அப்படின்னு துரத்திடலான்னு எண்ணம். கிருஷ்ணன் தயாராகிட்டாராம். பார்த்தா யசோதை முதல் எடுக்கச்சையே வேகமாக கடைஞ்சு குழந்தையோட அந்த காலை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு மெதுவாக கிருஷ்ணனை பார்த்துட்டே, கிருஷ்ணா தவ விலோகனாத் கிருஷ்ணா சம்பிருதாயி வேக ஸ்திமிததம் தொதோ கிருஷ்ணா தொத்புரோகதாம் தவ கதாமிருதமோ கிருஷ்ணா தப்த ஜீவனோ கவிபிரீட்டிதமோ கிருஷ்ணா கல்மஷாபகமோ ஸ்ரவணமங்களமோ கிருஷ்ணா ஸ்ரீமதாதிருத்தமோ புவி கிருணந்தி தே கிருஷ்ணா பூரிதா ஜனாகா. மெதுவாக கையெழுத்தா கண்ணனும் அப்படியே மெதுவாக அப்படி இழுத்து 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 கண்ணனும் அப்படியே நர்த்தனம் பண்ணிட்டு இருக்கார். வேகமாக இழுத்தா வேகமாக ஆடினார். இந்த டான்ஸை பார்க்கறதுக்கு ஆயர்பாடியே கூடித்தேன்னார் சுவாமி தேசிகன். ஆயர்பாடியில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஆச்சரியமா, இது என்ன நாட்டியம், இது ஒத்தி சொன்னால் இது பேர் பரதநாட்டியம்னு பேருன்னா, அதெல்லாம் கிடையாது, இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு கதகளின்னு பேருன்னா. இன்னொருத்தர் இது குச்சிப்புடின்னா சுவாமி தேசிகன் கோபால வம்சத்தை எடுத்துன்னு ஓடி வந்தாராம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது பரதநாட்டியமும் இல்லை, கதகளியும் இல்லை, குச்சிப்புடியும் இல்லை. நீங்கள் அதான் கவிதார்க்கிக சிம்மம்னு பேர். நீங்கள் என்ன டான்ஸுன்னு தவிச்சிருந்தேளே, அந்த கேள்வியிலேயே இதுக்கு பதில் இருக்குன்னாராம். என்னன்னா தேசிகன் சொன்னார், என்ன டான்ஸுன்னு தவிச்சிருந்தேளே, இது பேர் வெண்ண டான்ஸுன்னு பேரை வச்சாராம். ஒரு வெண்ணைக்காக ஆடி தத்ரா நிமல்த முகரேன நிபத்த தாளம் நாதஸ்ய நல்த பவனே நவநீத நாட்டியமோ. நவநீத நாட்டியம், வெண்ணைக்காக ஆடின ஆட்டம் இது. அப்போவே தேசிகன் கேட்டார், கிருஷ்ணா பின்னாடி கலியுகத்தில் பிறக்க போகிறவன்லாம் கார்த்தால் எழுந்தா ராத்திரி வரைக்கும் இன்னொருத்தங்கிட்டக்க இப்படித்தான் நாங்கள்லாம் வயிற்று பொழிப்புக்காக ஆட போகிறோன்னு அன்றைக்கே நீ ஆடி சாம்பிள் கொடுத்தியான்னு கேட்குறார். நாட்டியம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச உடனே அம்மா இவ்வளோ வெண்ணையும் தரேனால ஒரு கடுகளவு வெண்ணையை எடுத்து இந்தாடா கிருஷ்ணான்னாலாம். போம அவருக்கு ஆடினா அவ்வளவையும் தரேனார். கஷ்டத்துக்கு ஏற்ற பலன் வேண்டாமா, ஒரு எலுமிச்சம்பழ வெண்ணையை எடுக்கிறாளேன்னு கிருஷ்ணன் என்ன பண்ணார், மாயனோனோ சட்டுன்னு 2 கிருஷ்ணனாக மாறினார். 4 கையை நீட்டினார். அம்மா வெண்ணெய்னாராம். யசோதை பார்த்தா, உங்கள் அம்மாடா உன் மாயத்தனத்தில் எங்கிட்ட காட்டாதேன்னு முதல்ல கொஞ்சம் வெண்ணெய் எடுத்தால அதையே 2ஆக உண்டா, இந்த கிருஷ்ணனுக்கு ஒன்று போட்டா, அந்த கிருஷ்ணனுக்கு ஒன்று போட்டா. அதனால தான் இன்னைக்கு நவநீத கண்ணனாக வெண்ணைத்தாழி கண்ணனாக பகவான் காட்சி அளிக்கிறவர் தேசிகன். அந்த ஒரு கொஞ்சம் வெண்ணைக்கே அவ்வளவு அம்மாட்ட கஷ்டப்பட்டிருக்காருனாராம். அப்படிப்பட்ட கண்ணன் தானே அபரிமிதமான கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெற்புன்னர் தேசிகன். கோவர்தனகிரிக்கும் இதுக்கும் வலமதன சபர் யாம் வல்லபாக நந்த முக்கியாக மேலையார் செய்வனைகள் வேண்டுவன கேட்டியேன். மேலையார் பண்ணியிருந்ததை இப்போ இந்த உற்சவம் எதுக்கு 56 பக்ஷணங்கள் வடக்கே பண்ணுறாளே, அவள் எதுக்காக பண்ணுறா? அதை பார்த்து பெருமாள் இங்கேயும் தானும் அனுபவிக்கணும்னு இங்கே இவா மனசில் புகுந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு. காரணம் என்னென்னா, ஒரே காரணம் சொன்னார். பெரியவாள்லாம் அந்த காலத்திலேருந்து பண்ணியிருந்த ஒரு வைபவம். அந்த 56ன்றதுக்கு கணக்கு என்ன அப்படின்னா, கோவர்தனகிரி திருக்கோலத்தினுடைய ஒரு வைபவம், கோவிந்த பட்டாபிஷேக சரித்திரம் நமக்கு தெரியும். மழைக்காக வருஷா வருஷம் இந்திரனுக்கு போடக்கூடிய அந்த ஒரு பூஜை, அந்த இந்திரனுக்கு சமர்ப்பணம் பண்ண வேண்டிய பக்ஷங்களை எல்லாம் கண்ணன் நிறுத்தினார். இந்திரனா நமக்கு மழையை கொடுக்குறான். அவன் பண்ணுற புண்ணிய பலத்துக்கு ஏற்ற மாதிரி சர்வேஸ்வரன் அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறாம்மா. இந்திரன் நமக்கு பண்ணுறதே கிடையாது. காட்டில் இருக்கிற மரங்களுக்கெல்லாம் யார் பூஜை போடுறா?
சிங்கம் புலி கரடிலாம் இந்திரனுக்கு வந்து பூஜையா நடக்கிறது அதெல்லாம் கிடையாது. இதம் தாவத் சத்தியம் யதிக சபசபோ ந குலதனமோ ததா ஜீவ்யாயாசோ பலி அச்சல பர்த்ரே சமுஜித அச்சல பர்த்ரே சமுஜித. நம்ம கோவர்தனகிரிக்கு இத்தனையும் சமர்ப்பணம் பண்ணுவோம். கோவர்தனகிரினா மலையை தடுத்து நமக்கு மேகங்களை தடுத்து மழையை கொடுக்கறது. அதனால நமக்கு மழை ஏற்படுறது அப்படின்னா ரெண்டு காரணம். லோகத்தில் இருக்கிற பசுக்கள்லாம் சம்ரட்சிக்கப்படுறது. ரெண்டாவது, லோகத்தில் இருக்கக்கூடிய பிராமணெல்லாம் அவ சொதர்மத்தை விடாமல் இருக்கிறது. அவ ரெண்டு பேரை பூஜிச்சாலே நமக்கு மழை கொட்டும்மா. ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மகிம் மகேசா கோ பிராமணேபிய சுபமஸ்து நித்தியம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இதான நம்ம பாராயணெல்லாம் முடிச்ச உடனே பெரியவாள்லாம் சொல்கிற ஸ்லோகம் என்ன? பகவான் நம்மகிட்ட வந்து உங்களுக்கு என்ன வேணும்னா, நம்ம இந்து தர்மம் தான் எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு செல்ஃபிஷாக கேட்காதான். பகவான் திருவேங்கடமுடையானத்தில் அப்போ நான் சொன்ன தயா சதகம் உனக்கு திருப்தியாக இருந்தால் எனக்கு கொடுக்க வேண்டாம். கோ பிராமணேபிய சுபமஸ்து நித்தியம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. உலகத்தில் இருக்கிற எல்லா பிராமணாலும் சௌக்கியமாக இருக்கணும், உலகத்தில் இருக்கிற எல்லா பசுக்களும் சௌக்கியமாக இருக்கணும். இவா ரெண்டு பேரும் சௌக்கியமாக இருந்துட்டால் நான் பிரார்த்தனையே பண்ண வேண்டாம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகமே சௌக்கியமாக இருக்கும்னு வாழா வேடிக்கையாக சொல்லுவா. தினமுமே இந்த ஸ்லோகத்தை ஒத்தர வாத்தில் பாராயணம் பூர்த்தியில் சொல்லியிருந்தார். இந்த பாராயணம் பண்ணுறாரு. இவாத்துக்கு பக்கத்தாத்தில் கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு ஒரு பசுமாடு இருந்துதான். அவாத்து பசுமாடு இந்த பாராயணம் பண்ணுறவருடைய கீரை பாத்தி மேய்ச்சல் நிலம் எல்லாத்தையும் அது மேய்ஞ்சிட்டு போயிடும். அதில் ஒரு கவலை இருக்குது. நாம் நாளுக்கு நாள் தேஞ்சுட்டே இருக்கோம். பக்கத்தாத்து கோபாலகிருஷ்ணாத்து பசு நம்ம ஆத்ததை எல்லாத்தையும் மேய்ஞ்சிட்டு போயிடுது. நம்ம அந்த பசு சௌக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம தான் காரணம். தினமுமே பாராயணத்தை முடித்த உடனே திருவேங்கடமுடையான்ட்டக்க எல்லா பசுக்களும்னு கேட்குறோம். அதில் அந்த கோபாலகிருஷ்ணாத்து பசுவும் சேர்ந்துன்றது. நாளையிலேருந்து அது நன்னா இருக்கக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணாராம். பகவான் ஸ்ரீனிவாசர் பிரத்யட்சமானார். அப்பா உனக்கு என்ன வேணும்னார். ஒன்றும் இல்லை, தினமும் சொல்கிற ஸ்லோகம் தான் இன்றைக்கி ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னாராம். நடுங்கி போயிட்டார் பகவான். ஒரிஜினல் ஸ்லோகத்தையும் உனக்கு ஒழுங்காக சொல்ல தெரியாது, அதில் வேற இன்றைக்கி சேஞ்ச் வேறு பண்ணியிருக்கியாடா, பயமாக இருக்க, என்ன வேணும்னார். ஒன்றும் இல்லை, சின்ன மாறுதல் கடைசி வரியில் பண்ணியிருக்கேன்னா. சொல்லுன்னார். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மகிம் மகேசா கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யமோ கோபாலகிருஷ்ணன் பசுனிங்கலாக. இந்த கோபாலகிருஷ்ணநாத் பசுவை தவிர எல்லாத்தையும் சௌக்கியமாக வச்சுருவோன்னாராம். ஆனால் தாத்பரியம், இவா ரெண்டு நன்னார் தான் மேகங்கள் வரும். அந்த மேகங்கள் மழையால் தடுக்கப்படுறதுனால நமக்கு அந்த மழை பெய்யறதை தவிர கோவர்தனகிரிக்கு நம்ம பக்ஷணங்கள்லாம் சமர்ப்பணம் பண்ணலாம். கோவர்தனகிரிக்கு நம்ம பூஜை போடலாம். அவருக்கு கிரிராஜன்னு பேருன்னார். கண்ணன் சொன்ன உடனே ஒத்துண்டா. ஏன்னா அப்போ தான் இதுக்கு முன்னாடி காளிங்க நர்த்தனத்தை பார்த்துருக்காவா. ஒரு பாம்பு பேர்லேயே 1.5 மணி நேரம் லோலாபத சரண லீலாகதி சரித்த ஆலாகலே நிஜபனேன்னு ஒரு குழந்தை இந்த கோடிக்கும் அந்த கோடிக்கும் அத்த தீக்ஷு விதீக்ஷு பரீக்ஷு பித பிரமிதோ தர வாரி நிநாத பரை உதகா துதகா துரகா அதிபதி தொது உபாந்த மசாந்த ருஷாந்த மனா. அந்த கோடிக்கும் இந்த கோடிக்கும் ஒரு பாம்பு பேரில் பேசியிருக்கான்னு அவன் சொல்கிறத கேட்கணும். அதனால் இந்திரனுக்கு வேண்டாம், நம்ம இவன் சொல்கிறபடியே அத்தனை பக்ஷணங்களையும் கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணலாம் அப்படின்னு அவ இன்னைக்கும். அதனால தான் இந்த அமிர்தோற்சவம்னு நம்ம நடத்தின்னு இருக்கோமே. இன்னைக்கும் பிருந்தாவனத்தில் நம்ம பார்த்தோன்னா கோவர்தனத்தில் பகவானுக்கு தீபாவளிக்கு மறுநாள் இதே போல் 56 விதமான பக்ஷணங்களை பண்ணி இன்னைக்கும் ஒரு உற்சவம் நடந்துருக்கான். சுவாமி தேசிகன் அற்புதமாக வர்ணிக்கிறார் இந்த கோவர்தனகிரி சமர்ப்பணத்தை பற்றி யாதவாபதயத்தில். அப்போது பகவான் அந்த கோவர்தனகிரிக்கு என்ன பெருமை அப்படின்னா, கர்க்க சம்ஹிதை சொல்கிறது. அந்த கோவர்தனகிரி கிருத்தயுகத்திலையும் இருந்தது, திரேதாயுகத்திலையும் இருந்தது, துவாபர யுகத்திலையும் இருந்தது, கலியுகத்திலையும் இருக்குது. கிருத்தயுகத்தில் அது புலஸ்தியர்னு ஒரு மகரிஷி இருந்தார். அந்த மகஸ்தியர் அந்த நேர அந்த இருக்கக்கூடிய கோவர்தனகிரியை பார்த்தார். அதில் அவருக்கு தபஸ் பண்ணணும்னு தோணித்து. 100 மடங்கு பலனா அங்கே உட்காந்து தபஸ் பண்ணால் கோவர்தனகிரிக்கு. அப்போ அந்த புலஸ்தியர் என்ன பண்ணார், இந்த துரோணகிரின்னு இந்த கோவர்தனகிரியோட அப்பா பேர் என்னன்னா துரோணகிரியோட புள்ள இந்த கோவர்தனகிரி.
அதை போய் நான் என் கூட அழிச்சுன்னு போனோம்னார். பையன் ஆசைப்பட்டா எடுத்துன்னு போங்கோன்ட்டார். பையன் மறுக்க முடியுமா? மகரிஷி சபிச்சிருவாரு. அதனால் என்னை எப்படி இவ்வளோ பெரியவனாக இருக்கனே எப்படி எழுந்தருளை பண்ணுவேன்னார். அவர் தபசக்தியினால் அவர் அப்படி சின்னதாக்கி தன்னுடைய தோளில் வச்சுட்டு நேராக எழுந்தருளப்படு. அப்போ இந்த கோவர்தனகிரி சொல்லித்தான், புலஸ்திய மகரிஷே, என்னை எழுந்தருளை பண்ணுற சமயத்தில் எங்கேயாவது பூஸ்பர்சம் படுற மாதிரி என்னை கீழே வச்சா அங்கேயே தங்கிடுவேன். ரங்கநாதர் விபீஷணனுக்கு ஆக்ஞையிட்ட மாதிரி தான், அங்கேயே தங்கிடுவேன்ட்டு. அப்படிலாம் வைக்க மாட்டோமான்னார். அப்போ பிருந்தாவனத்தை தாண்டி வந்துருச்சே ஓடக்கூடிய தூய பெருநீர் யமுனை இருக்க, மகான்களுக்கு நதி தீரத்தை பார்த்தாலே தீர்த்தமாடணும்னு தோணும், எல்லாத்தையும் மறந்து போயிடுவா. இவர் அப்படி தாண்டிட்டு வரச்சே அந்த நதியினுடைய வேகத்தை பார்த்தார். ஞாபகம் இல்லாமல் அப்படியே கோவர்தனகிரியை கீழே வச்சுட்டு தீர்த்தமாட போனார். இது அப்படியே தங்கிவிடுத்தான். தீர்த்தமாடிட்டு வந்தார். நான் வரமாட்டேன்னு சொல்லிவிடுத்தோம். அப்போவே நான் சொல்லிட்டேன் உங்ககிட்டன்னு. கோபம் வந்தது இவருக்கு. சபிச்சுட்டாராம். என்ன சபிச்சார்? நீ இனிமே இந்த ஒசரம்தான் இருப்ப, எத்தனை யுகம் வந்தாலும் நீ வளரவே மாட்ட. அதனால தான் கோவர்தனகிரி சின்னதாகவே இருக்கும். அது மாத்திரம் இல்லை, அப்போ நீ ஒவ்வொரு அடி வருஷத்துக்கு ஒரு தடவை குறைஞ்சிட்டே வருவேன் வேற. அதை பற்றிலாம் இது கவலைப்படலை. பிரஜபூமிக்கு நம்ம சேர்ந்துட்டோம். பிருந்தாவன் அப்போ கிருத்தயுகத்தில் புலஸ்தியரால் எங்கேயோ இருந்தது, பிருந்தாவன க்ஷேத்திரத்துக்கு வந்தது. திரேதாயுகத்தில் இதே கோவர்தனகிரி பகவான் சரண்புக்க குறைகடலை அடலம்பால் மருக எய்துன்னு சேதுபந்தனம் பண்ணணும் ராமச்சந்திரமூர்த்தி. அப்போ அனுமான கூப்பிட்டு எத்தனை கல், இங்கே இருக்கிற கல்லெல்லாம் போராது, அதனால் எவ்வளவு கல் எவ்வளவு மலை இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு போடுன்னார். சியாமம் தட்சிண தஸ்தகஸ்தசிரசம் தர்பே சயானம் தட்டே ராமம் ஷியாமள கோமளம் ரகுபதிம் சீதாபதிம் சுந்தரம் வீரைர்வானரபுங்கவைர் சதனுஷா ஸ்ரீலக்ஷ்மணேன விரதம் சம்சாரர்ணவதாரகம் கிருதிபஜே ஸ்ரீ சேதுராமம் சதா. சேதுராமனாய் பகவான் சமுத்திரத்தை சரணாகதி பண்ணார். அவன் வழி சொன்னான். நலன்கிட்டக்க கல்லெல்லாம் கொடுத்து போட்டுருக்கா. எல்லாம் முடிச்சாச்சு. அப்போ பகவான் இந்த கோவர்தனகிரி இருக்க, அந்த கோவர்தனகிரியை தூக்கின்னு வர சொல்லி அனுமான்டக்க சொன்னார். அவர் போய் கோவர்தனகிரியில் கையை வைக்கச்சே இங்கே அணை கட்டி முடிஞ்சு போயிடுத்தான். மகாவராக புராணம் சொல்கிறது இந்த கதையை. அணை கட்டி முடிஞ்சு போயிடுத்து. அப்போது இனிமே கல்லே தேவையில்லை. ராமன் உறக்க அனுமானுக்கு உத்தரவு போட்டார். ஆஞ்சநேயா அந்த கோவர்தனத்தை எடுத்து கஷ்டப்படுத்தாதே, நமக்கு இங்கே எல்லாம் சரியாக போயிடுத்து சேர்ந்துடும், அணை கட்டியாச்சுன்னார். அப்போ கோவர்தனகிரி எம்பெருமான்ட்டுக்கு குறப்பட்டு தான், பிரபோ உன்னோட திருவடி சம்பந்தம் எனக்கு கிடைக்கும்னு பார்த்தா அந்த பாக்கியம் இல்லாத போயிடுத்தடா. சின்ன சின்ன கல்லுக்கு கூட உன்னுடைய திருவடி சம்பந்தம் கிடைச்சிருக்கே. கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன்ற எந்த திருவடியை ஆசிரியிச்சா அவனுக்கு உடைந்தவர்க்கு உதவானாயின், உள்ளதொன்றியானாயின், அடைந்தவர்க்கு அருளானாயின், அறம் என்ன ஆன்மை என்னன்னு இருக்கக்கூடிய திருவடி ஸ்பர்சம் எனக்கு கிடைக்கலையேன்னு கோவர்தனகிரி அழுதுதாம். அப்பவே பகவான் சொன்னாராம், நீ கவலையே படாத, ராமாவதாரத்தில் உனக்கு என்னோட திருவடித்தான கிடைக்கலையேன்னு குறைப்பட்ட, அடுத்த கிருஷ்ணாவதாரத்தில் 7 நாள் என் கையாலேயே உன்னை தாங்கி அந்த ஸ்பர்சத்தை உனக்கு கொடுத்து 7 நாள் அனுகிரகம் பண்ணுறேன்னார். அப்போ அது திரேதாயுகத்திலையும் கோவர்தனகிரியினுடைய பிரபாவம். துவாபர யுகத்தில் கண்ணனே குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அப்படின்னு பகவான் தானே அந்த துவாபர யுகத்தில் தாக்கினான். அதே மாதிரி கலியுகத்தில் இன்னைக்கு பிருந்தாவனத்தில் கோவர்தனகிரியும் இருக்கு. இன்னும் ஒரு ரூபமாக திருவேங்கட மலையும் இருக்கு. பிரபத்தியே தம் கிரிம் பிராயகா, கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்புன்னு ஆச்சாரிய சார்வபௌமர் சொன்னார். என்ன பெருமை அப்படின்னா, நமக்கு அந்த உத்தமமாக கலியுகத்தில் திருவேங்கடமலையே 7 நாள் தங்கினாம். அதனால் அது ஸ்ரீசேஷ சைல கருடாச்சல வேங்கடாத்திரின்னு 7 மலையாக தாங்கின்னு இருக்கு. அதனால தான் பகவான் அந்த கோவர்தனகிரிக்கு பூஜையை போட சொன்னார். அப்போ போடச்சே இருக்கிற அத்தனை பக்ஷணங்களையும் எடுத்துன்னு சமர்ப்பணம் பண்ணாலாம். ஒரு நாளைக்கு பகவான் ஒரு வாரத்துக்கு ஒவ்வொரு நாளும் 8 வேளை சாப்பிடுவானாம். 8 வேளை பக்ஷணம் சாப்பிடணும் அவனுக்கு. 7 நாள் ஒரு வாரம். இவன் கோவர்தனகிரியை ஒரு வாரம் கொடையாக பிடிச்சிருக்கான். 7 நாள் கொடையாக பிடிச்சிருக்கான். அப்போ ஒரு பக்ஷணமும் அவன் சாப்பிட்றதுக்கு அவகாசமும் இல்லை. அங்கே என்ன பண்ணி கொடுப்பா? அப்போ பாலையும் வெண்ணையும் தான் கொடுத்துருக்கா. 7 நாட்கள் ஒவ்வொரு நாளைக்கும் 8 வேளை பக்ஷணம் சாப்பிட்றவன் சாப்பிடலையேது
கோவர்தனகிரி திருக்கோலம் பூர்த்தியான உடனே கோபர்களெல்லாம் சேர்ந்துண்டு 8x7 56 பக்ஷணம் ஒரே நாள் சமர்ப்பணம் பண்ணாலாம். கண்ணா, உனக்கு 7 நாள் பக்ஷணம் கிடைக்கலையேன்னு குறப்படாத. நீ கோவர்தனகிரியை கொடையா பிடிச்சிருக்க, உன் குணம் போற்றா எல்லாரும். அதனால அந்த 56 பக்ஷணங்களை யசோதையும் கோபர்களும் கோபிகைகளும் பண்ணி கோவர்தனோத்தாரணம் முடிஞ்ச உடனே பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணான். அதைத்தான் இன்னைக்கும் பிருந்தாவனத்தில் வருஷா வருஷம் அதை நினைவுறுட்டும் பொருட்டு கோவர்தனகிரிக்கு, அந்த கோவர்தனகிரியே பகவான் அவர் தானே அந்த கோபிகைகள் சமர்ப்பணம் பண்ண பக்ஷணங்கள் எடுத்துன்னு வந்ததையெல்லாம் இவர் ஒரு ரூபத்தில் தானே பின்னாடி உட்காந்து ஸ்வீகரித்தார். அதனால் இன்றைக்கும் அதை போக அப்படின்னு 56 விதமான பக்ஷணங்களை பண்ணி பகவானுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய உற்சவம் அங்கே நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் நம்ம போய் எத்தனை பேர் பார்த்துருப்போன்னு தெரியல. அதுக்கு அந்த தீபாவளிக்கு மறுநாள் அங்கே இருக்கணும். ஆனால் அந்த குறை நீங்க நமக்கு சதமான பிரதிஷ்டா வைபவத்தை நடத்தின்னு இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் பிருந்தாவனத்தில் தான் எனக்கு 56 விதமான பக்ஷணங்கள் சமர்ப்பிக்கணுமா? ஏன் சென்னையில் மயிலாப்பூரில் எனக்கு சமர்ப்பிக்கக்கூடாதா? நானும் திருவுள்ளம் பத்தனம்னு தானே திருவுள்ளம் பற்றி இல்லைன்னா இதை நடத்தக்கூடிய காரியமே இல்லை. பரமசிரமமான இந்த ஒரு லிஸ்ட்டை பார்த்தா நமக்கு தலை சுத்தம். அது முதல்ல பண்ணுறது இருக்கட்டும், 56 விதமான ஐட்டம் என்னன்னு எழுதணுமோனோ அதுக்கு எவ்வளவு. இது மைசூர் பாகில் ஆரம்பிக்கிறது. காராசே 22வது ஐட்டமாக இருக்குது. அப்புறம் அப்பம், ஜாங்கிரி, அதிரசம், கடலை உருண்டை, அக்கார வடிசல், குருவாயூரப்பனுக்கு நம்ம சொன்ன பால் பாயசம், வடை, ஸ்வீயம், பாதாம் அல்வா, திரட்டி பால், முந்திரி அல்வா, கேசரி பைனாப்பிள், சக்கரை பொங்கல், அசோக அல்வா, கௌதம அல்வா, ஆப்பிள் அல்வா, பூஷணிக்கா அல்வா. எத்தனை அல்வா பாருங்க பகவானுக்கு இன்னைக்கு. அந்த எல்லாம் பிருந்தாவனத்தில் என்ன சமர்ப்பிக்கிறாளோ அதை விட இங்கே ஐட்டம்லாம் அதிகமாகவே. அங்கே பண்ண தெரியாதவா இங்கே இருக்கா. நமக்கு பிரத்யேகமாக மடப்பள்ளியில் கைங்கரியம் பண்ணுறவாளுடைய முழு ஒத்துழைப்பு தான் இன்னைக்கு இந்த உற்சவமே. எல்லா உற்சவத்திலையுமே கைங்கரியப்பர்கள், ஸ்ரீபாதம் தாங்கிகள், அர்ச்சகால் கூட கைங்கரியம் பண்ணக்கூடிய கைங்கரியப்பரர்கள், பரிசார்கள் எல்லாம் இந்த உற்சவத்திலையும் அவள்லாமும் உண்டு. ஆனால் இந்த கைங்கரியத்தில் அநேகமாக 90% பங்கு அதுவும் நம்முடைய மயிலாப்பூர் கோயிலில் கட்டை எடுப்பு தான். கட்டை எடுப்பில் இவா கார்த்தால எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிருக்கணும், எத்தனை தளி பண்ணுறவா அவளா பண்ணா. இந்த ஐட்டத்தையே திருவேங்கடமுடையான் தானே முகுந்தனுக்கு இதை எழுது அதை எழுது இதை எழுதுன்னு அவர் லிஸ்ட்டை கொடுத்து 56 அவர் பூர்த்தி பண்ணி கொடுத்துருக்கார். பாம்பே அல்வாவோட இந்த 56 பூர்த்தியார். பகவானுக்கு பிருந்தாவனத்தில் பண்ணிட்டவனுக்கு மயிலாப்பூரில் பண்ணுறோம். ஆனால் பாம்பே அல்வாவையும் அவன் இன்னைக்கு அங்கே ஸ்வீகரிக்கிறான். அப்படின்னா இது சாத்தியமே இல்லை. எதுக்காக இவ்வளோ விவரமாக சொல்கிறேன்னா, நம்மளாம் இன்னைக்கு வந்திருக்கிறவாள்லாம் அவ்வளவு பாக்கியசாலிகள். கண்ணால் கண்டோம், கண்ணுக்கு இனியன கண்டோம்னு மகான்கள், ஆச்சாரிய சிரேஷ்டர்கள் ஆழங்கால் பட்ட ஒரு வைபவம். 56 5 6 பஞ்சேந்திரியங்கள். அந்த பஞ்சேந்திரியங்களை நம்ம அடக்கினமான சரணாகதிக்கு 6 விதமான அங்கங்கள். ஆனுகூல்யஸ்ய சங்கல்பக, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசக, கோப்திருத்வ வரணம், ஆத்ம நிக்ஷேபம், கார்பண்யம். ஸ்வீட்டை தவிர என்ன தத்துவம்னா, நம்ம பஞ்ச இந்திரியங்கள் தான் நம்மளை ஆட்டி படைக்கிறது. கண் எங்கேயோ பார்க்கறது, வாய் எங்கேயோ பேசுறது, கால் எங்கேயோ அழிச்சுட்டு போகிறது. அதை அடக்கிட்டோம்னா நமக்கு எம்பெருமான சரணாகதி பண்ணக்கூடிய ஒரு மனோபாவம் தானாகவே பக்தி வந்துடும். அந்த 5 இருக்க அது பஞ்சேந்திரியங்களை அடக்கி 6 விதங்களால் நம்ம சரணாகதி பண்ணக்கூடிய சரணாகதிக்கு ஒரே தெய்வம். ஆழ்வார்களோ ஆச்சாரிய சிரேஷ்டர்களோ மற்ற திவ்ய கஷேத்திரத்தில் நாயகா நாயகி பாவம், தாயார் பிள்ள பாவம், திருமலைன்னு வந்தால் அங்கே சரணாகதி பாவம் தான். ஸ்ரீனிவாசன் டக்க வேற பாவமே கிடையாது. ஸ்ரீ வெங்கடேச சரணம் பிரபத்தியே. சரணாகதிக்கு உகந்த மூர்த்தியாக இருக்கிறதுனால பஞ்ச இந்திரியங்களை அடக்கி 6 விதமான அங்கங்களால் நம்ம சரணாகதி பண்ணக்கூடிய வைபவம் தான் இந்த 56ன்ற நியூமரிக்கல் நம்பர் இங்கே நமக்கு திருவேங்கடமுடையான் அமைச்சு கொடுத்தது. அதே போல பஞ்சபூதங்களால் நம்ம ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கோம். இந்த சேவையினுடைய தரிசனம் பஞ்சபூதங்களால் நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தாது.
அப்போ அது பக்கத்தில் இருக்கிற 6 என்னன்னா காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம். இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு தடங்களே. இதை ஜெயிச்சிட்டோம்னா வாழ்க்கையில் நமக்கு வெற்றியை தவிர வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ இந்த 6 ஜெயிச்சுட்டு பஞ்சபூதங்களை அடக்கக்கூடிய உங்களுக்கு சக்தியை 5 6 சேர்ந்து 56 விதமான பக்ஷணங்களால் நான் அளிக்கிறேன்னு பிருந்தாவனத்தில் பகவான் கண்டொருளிய தான் அவதார காலத்தில் அந்த கோவர்தன பூஜையில் கோவிந்த பட்டாபிஷேகத்தில் அவனுக்கு கோவிந்தன்ற திருநாமமே இந்த பக்ஷணங்கள்லாம் ஸ்வீகரித்து அவன் கர்வத்தை மழை பெஞ்ச போது அடக்கினதால் தான் ஏற்பட்டது. அந்த கோவிந்தனே இங்கே மயிலையில் நமக்கு இந்த 56 வித பக்ஷணங்களை அபரிமிதமான கோவர்தனமாக இந்த மண்டபமே இன்னைக்கு இங்கே மாறி இருக்கு. இந்த மண்டபம் தான் நமக்கு கோவர்தனகிரி. அதில் அந்த கோவர்தனகிரிக்குள்ள உள்ளும் வெளியிலேயும் எழுந்தருளின பகவான் தான் ஒரே ஒரு சின்ன வெண்ணை தாழியை கையில் வச்சுட்டு இதுதான் 56 விருத்தியாக இருக்குன்னு காட்டுற மாதிரி சர்வாலங்கார பூஷிதனாக வெண்ணைத்தாழி கண்ணனாக நமக்கு கண்ணன் ஆட்சி அளிக்கக்கூடிய உயர்ந்த கோவிந்தனுடைய திருவேங்கடமுடையானுடைய மயிலை வாழ் அலமேலு மங்கா சமேத ஸ்ரீனிவாசனுடைய உயர்ந்த ஒரு உற்சவம். இதை கண்ணால் நம்ம தரிசனம் பண்ணுறதும் இதில் பங்கு பெறுவதும் அந்த பிரசாதங்களை எல்லாருக்கும் கோஷ்டி விநியோகமாக கொடுக்க போகிறா. எப்போவுமே நம்முடைய மயிலாப்பூர் தேவஸ்தானத்தில் நிறைய விநியோகம். என்ன பண்ணுறாலோ பாக்கு மட்டையை கையில் கொடுத்து போரும்னு சொல்கிற அளவுக்கு விநியோகம் பண்ணக்கூடிய திருவேங்கடமுடையான் அனுக்கிரகம் பண்ணக்கூடிய ஒரு வைபவம். லட்சக்கணக்கில் இதுக்கு செலவு. உபயதாரர்கள் இருந்தால் கூட அதுக்கும் மேலே அதிகப்படியான செலவு. அதை பற்றிலாம் இவாள்லாம் கவலைப்படவே இல்லை ட்ரஸ்டிகள். பகவான் எப்படியோ நடத்துவார். இது பக்தாளுக்கு காண கிடைக்காத ஒரு வைபவமாக இருக்கணும்ன்ற ஒரு பிரபாவத்தோடு இப்போது தரை திறக்கப்பட்டு வினா வெங்கடேசம் நநாதோ நநாத சதா வெங்கடேசம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரே வெங்கடேச பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேச பிரயச்ச பிரயச்சன்னு பகவான் நமக்கு பரம காருணிகனாக இந்த 56 விதமான பக்ஷணங்களை தான் ஸ்வீகரித்து நமக்கு உயர்ந்த ஒரு அனுகிரகத்தை பண்ணக்கூடிய வைபவமாக இது அமைய போகிறது. திருவள்ளிக்கேணிக்கு போயிட்டு வந்திருக்கார். இந்திரனுக்கென்ற ஆயர்கள் எடுத்த எழில் விழாவில் படரடை இசை மந்திர வீதியில் பூஜனை பெறாது மழை பொழிந்திட தளர்ந்து ஆயரன் தம்மோடு என ஆனிரை தளராமல் எம்பெருமான் அருள் என்ன அந்தமில் வரையால் மழை தடைத்தானே திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு அதை ஞாபகப்படுத்தக்கூடிய விதமாகவும் இந்த ஒரு உற்சவம் நமக்கு திறந்தவுடனேயே குன்றமேந்தி குளிர்மழை காத்தவனாகவும் அன்று ஞானம் அளந்த பிரானாகவும் நாம் திருவேங்கடமலையை சென்று சேர்ந்து அவனை புரட்டாசி மாசத்தில் அனுபவிக்க வேண்டியவா. திருவேங்கடமலை திருவேங்கடமுடையானே மாமியையில் இன்னைக்கு மூலவராகவும் உற்சவமாகவும் நாம் சென்று சேர வேண்டிய இடம் இந்த புரட்டாசி மாசத்தில் நமக்கு இந்த மயிலைன்னு தான் உணர்த்திண்டு நாம் இதை சேவிக்கிறதுனால நாம் தொழ நம் வினை ஓயுமே என்று நம்மை இது பேம் பாபம் கடத்தே யஸ்மாத்துன்னு ரிக்வேதம் சொல்லித்து நாம் இதுவரைக்கும் பண்ண பாபங்களை பகவான் தான் குளிர கடாட்சிக்கக்கூடிய அமிர்தோற்சவத்தால் அமிர்தமயமான ஒரு வாழ்க்கையை எல்லாருக்கும் அளித்து முதா கிமுவதாம் யகோ சகலம் ஆகுலம் கோகுலம்னு நமக்கு ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு உற்சவம் தான் நாம் இப்போ தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு உற்சவம். ஏன் இவ்வளோ விவரமாக சொன்னோன்னா இதுவரைக்கும் எங்கேயும் அநேகமாக தமிழ்நாட்டில் நடக்காத ஒன்றுன்னு எங்கேயாவது நடந்திருக்கலாம் தெரியாது. இதுவரைக்கும் காதல விழுந்ததில்லை. அது அப்படிப்பட்ட ஒரு உற்சவம் மயிலாப்பூரில் நம்ம பண்ண பாக்கியம் பகவான் நடத்திக்கிறதுனால தான். இதுக்கும் புராணத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் 56ன்ற கணக்கு? அந்த பகவான் அதை எங்கே ஸ்வீகரித்தான்? அதில் எப்படி இன்னைக்கு மயிலாப்பூரில் அதையே பகவான் கொண்டு வந்துருக்கான்? அதனால் நமக்கு என்ன புண்ணியம்னு தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அடியேனுக்கு அந்த ஒரு பணியை பாக்கியமாக இந்த ஒரு தேவஸ்தானத்தை சேர்ந்தவா அழிச்சிருக்கா. திறந்து எம்பெருமான் பக்ஷணங்களோடு நமக்கு கடாட்சிச்சு காட்சியை அளிப்பார். அவனுக்கும் நமக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். அவனுக்கு நமக்கு ஆள்னு பேர், அவனுக்கு பெருமாள்னு பேர். இப்போ சமர்ப்பிச்சிருக்கிறதெல்லாம் சாதம், அவன் வெளியில் அனுப்ப போகிறது பிரசாதம். அவன் இருக்கிற இடத்துக்கு நம்ம இருக்கிற இடத்துக்கு புறம்னு பேர். மெட்ராஸ் சுற்றியே எத்தனையோ புறம் இருக்குது. அவன் இருக்கிற இடத்துக்கு ஒரு எழுத்து சேர்த்துண்டு கோபுரம்னு பேரை வச்சுருக்கான். நாம் சாப்பிட்டு மீந்தா அது சேஷம்னு ஒதுக்குவோம். நம்ம சாப்பிட்டு இன்னொருத்தருக்கு அது சேஷம். இப்போ 56 விதமான விநியோகங்கள் சேஷம் இல்லை,
அதை ஒரு வார்த்தை சேர்த்து விசேஷம்னு அவன் கோஷ்டி விநியோகம் அவனுடைய பார்வையில் பண்ணுறதுக்காக அங்கேயும் ஒரு வார்த்தை சேர்த்துன்னு இருக்கான். அமிர்தோற்சவத்தை நம்ம தரிசிக்கிறது நம்ம கிரகத்திலேருந்து கிளம்பி வந்திருக்கோம். பகவான் கர்ப்ப கிரகத்தில் விக்கிரக ரூபமாக இருந்துருக்கார். எல்லாம் ஒரே ஸ்ருதி மதி மதுரே சுக்ரகே விக்கிரகே தே. நம்ம கிரகத்திலேருந்து வந்து கர்ப்ப கிரகத்தில் விக்கிரக ரூபமாக இருக்க சுவாமியை அமிர்தோற்சவத்தில் உத்தமமான சதமான பிரதிஷ்டாதின உற்சவத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விசேஷமான அங்கமான இத்தனை பார்த்த ஒரு பெரிய பக்ஷணங்களோடு அவனை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் என்னன்னா, திரும்பி போச்சே நமக்கு ஒரு கிரகத்தை மயிலை சீனிவாசன் கொடுக்குறாராம். இவாள்லாம் நம்ம அவா கிரகத்திலேருந்து வந்து அமிர்தோற்சவத்தை சேவிச்சிருக்கா, பிரசாதத்தை வாங்கிட்டுருக்கா. நாம கிரகமாக இருக்கோம், கர்ப்ப கிரகத்தில் இருக்கோம். இத்தனை பேருக்கும் சந்தோஷமாக இந்த உற்சவத்தில் ஒரு கிரகத்தை கொடுக்கணும்னு என்ன கிரகம் கொடுக்குறாருன்னா, பிரசாதத்தோட காண கிடைக்காத அனுகிரகம்ன்ற ஒரு கிரகத்தை நமக்கு வருஷிக்கக்கூடிய வள்ளலாக இப்போது தரை திறந்து எம்பெருமான் நமக்கு பரமானுகிரகத்தை ஆச்சாரிய சார்வபௌமரோடு பண்ண போகிறார். பக்தியோடு சேவித்து கண்ணனுடைய அனுபவத்தையும் கண்ணனுடைய திவ்ய அர்ச்சாவதாரமான ஸ்ரீனிவாசனுடைய பரம அனுகிரகத்தையும் நம்ம பெறணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.